குற்றமில்லாத மனுஷன் இல்லை. குற்றத்தை கண்டுபிடிக்க தொடங்கினால் எல்லாரிடத்திலும் குற்றத்தை காண முடியும். அந்த குற்றங்களை கண்டுபிடித்து 4 பேர்கிட்ட சொல்லி அவங்களை வித்தியாசப்படுத்தி தனிமைப்படுத்தி அவங்க காது கேட்க கிண்டலும் கேலியும் பரிகாசமும் செய்து அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருப்பது அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். அல்லேலூயா. இன்று தேவ மக்களை நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, ஒரு நல்ல தீர்மானம் எடுங்கள். என் வேதனையை இயேசு மாற்றினார். ஆமென். கர்த்தர் இந்த ஊழியத்திலே என்னை பங்கடைய செய்து என் வேதனைகளை நீக்கி என்னை சந்தோஷப்படுத்தினார். நானும் அந்த கர்த்தருடைய கையிலே ஒரு கருவியாய் இருந்து இங்கே வரக்கூடிய ஆத்துமாக்களுக்கு கண்ணீரை துடைக்கிறவனாக, ஆமென், அவருடைய அழுகையை மாற்றுகிறவளாக நான் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொருவருக்கு இருக்கிற குறையை நீ சுட்டி காட்டி குற்றப்படுத்தி கொண்டே இருக்காது. அன்பினாலே நல்ல ஒரு ஜெபத்தோடு ஒரு உண்மையான இருதயத்தோடு அவருடைய குறைகளை சொல்லிக் கொடுத்து அவர்களை தட்டி எழுப்பி கட்டி எழுப்புவீர்கள் என்றால் அது நிச்சயமாய் கர்த்தருடைய கிரியை. அல்லேலூயா. ஆனா உங்களை விட அவர்களை மோசமானவர்கள் என்று காண்பிப்பதற்காக அவர்கள் சற்று ஊழியத்திலே பயன்படுத்தப்படும் பொழுது, உங்களை பார்க்கிலும் அவர்கள் சற்று உயரும் பொழுது, கொஞ்சம் எல்லாரும் மத்தியிலே நல்ல பெயர் வாங்கும் போது அங்கே போய் இந்த பெரிநாளின் ஒரு கிரியையை ஒருவரும் செய்யாதிருப்பீர்களாக. அல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருந்தால் உனக்கும் ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். பொறுமையோடு காத்திரு மகளே, பொறுமையோடு காத்திரு மகனே. ஏற்ற காலத்தில் அவர் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் நீ அடங்கியிரு. நீ அடங்கி இருக்கும் பொழுது அவர் இன்னொருவரை உயர்த்தி கொண்டிருக்கலாம். குற்றம் சொல்லாதே, கேலி பண்ணாத, தேவையில்லாத வார்த்தை பேசாத. அது கர்த்தருக்கு பிரியமில்லை. அல்லேலூயா. உன் ஜெபம் நல்லதா இருக்கிறது, உன் அபிஷேகம் வல்லமையா இருக்கிறது, உடைய சாட்சியின் நீ பிறருக்கு சாட்சி சொல்லுவது, உடைய ஊழியங்கள் நன்றாயிருக்கிறது. ஆனால் அதோடு கூட இந்த ஒரு பொல்லாத கிரியை உன் நாவில் வருவது கர்த்தருடைய ஊழியத்திற்கு இடைஞ்சலா இருக்கிறது. இன்றைக்கு மனம் திரும்புவாயாக. அல்லேலூயா.